என் கணவர் செய்த பாவமோ, என் பிள்ளைகள் செய்த பாவமோ, என் பெற்றோர்கள் செய்த பாவமோ இன்றைக்கு சாபமாய் மாறி எனக்கு வேதனையும் வியாதியும் அழுகையும் புலம்பலமாக காணப்படுகிறதற்கு காரணம் எங்க முன்னோர்கள் செய்த சாபம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். அந்த சாபத்தினால நாங்கள் இப்படிதான் இருக்க வேண்டுமோ என்று கூட நீங்க நினைக்கலாம். அந்த சாபத்தை ஒருவரால மாற்ற முடியும், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற ஒருவராலும் உங்களுடைய சாபத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் உங்களுடைய சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. ஏன்னைக்கு நீங்கள் சாபத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க என்றால் நீங்கள் அவர் உங்களுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாருங்க, உங்களுடைய சாபத்தை அவர் நன்மையாய் மாற்றுவார். இன்னைக்கு நாம் அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதனால்தான் இன்றைக்கு நாம நம்மளுடைய சாபத்தை நம்ம சுமந்து கொண்டு வருகிறோம். வேதனைகளை சுமக்கிறோம், வியாதிகளை சுமக்கிறோம், பாரங்களை சுமக்கிறோம், துக்கங்களை சுமக்கிறோம். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க